கொங்கு மண்டலத்தில் அது தனக்கு அது அதிகமான செல்வாக்கு இருக்குதுன்னு அண்ணன் செங்கோட்டையன் நிரூபிச்சிருக்கிறார். எடப்பாடியை விட அதிக அளவில் எனக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆனால் அண்ணன் எடப்பாடியை நேற்று நிரூபிச்சிட்டார். இது முழுக்க இது எடப்பாடிக்கு எதிராக திரட்டப்பட்ட கூட்டம். புரட்சி தலைவருக்கு நிகராக அவரை பார்க்கறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு புரட்சி தமிழருக்கு ஒரு செக்கு வைக்கணுன்றதுக்காக அந்த பட்டத்தை அவர் மிக சாதுரியமாக அண்ணன் செங்கோட்டையனுக்கே உரிய இதை கொடுத்துருக்காரு. அதையும் தளபதி ஏற்றிருக்கிறாரு. அதை விட அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிற ஸ்டைல் அம்மாவுக்கு எப்படி நடத்துகிறாரோ, புரட்சித் தலைவருக்கு எப்படி வழி நடத்தினாரோ, அதே மாதிரி எந்த ஒரு சின்ன சேதாரம் இல்லாமல் மிகப்பெரிய அழைப்பார் இது. அதுவும் இல்லாமல் தளபதி விஜய் நேற்று என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, ஆக்சுவலி புஷி ஆனந்த ஒரு அடி இறக்கி அண்ணன் எடப்பாடிக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லைனா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு முன்னாடி இந்த இயக்கத்தில் நான் பணியாற்றுகிறேன்ற காரணத்தினால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இனிமேலாவது அண்ணன் எடப்பாடி அவர் வீண் பிடிவாதத்தை விட்டுட்டு அங்கே அவர் செங்கோட்டையன் அண்ணன் தளபதி விஜய் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அது மிரட்டப்பட்டாங்க. எனக்கு வந்த தகவல் 100% உறுதி. இவங்க எல்லாரும் மிரட்டப்பட்டாங்க. அண்ணன் சிவி சண்முகம் துபாயில் அவங்க அண்ணன் தம்பி பேரில் வாங்கின சொத்து பட்டியலை காமிச்சாங்க. சின்ன கூட்டணி கட்சிக்கிற வரானா இங்கே இருக்காரு வேலுமுருகன் பண்ருட்டியில், தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவரு கூட தேவைக்கா கிட்ட தான் பேசுறாரு. கிருஷ்ணசாமியும் தேவைக்கா கிட்ட தான். உங்க கையில் இருந்த தேமுதிகவை தவிர வேற யாரும் உங்க தேமுதிக ஒன்று தான் பட்டது பொட்டிக்கு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட வந்தால் வரலாம். வேற யாரும் வரமாட்டாங்க. உங்கள்கிட்ட எழுதி வச்சுக்க நான் சொல்கிறேன். இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சியாக வச்சுட்டு போனாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா. அந்த கட்சி 3வது கட்சியாக இந்தியாவிலே காங்கிரஸ் பிஜேபிக்கு அடுத்த கட்சி யாருன்னா இந்தியாவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 53% வாக்கு சதவீதம். உன்னுடைய நிலைமை இன்னைக்கு என்ன 15% கீழே போயிடுச்சு. தொங்குற எல்லார்கிட்டையும் போய் டிடிவி சாரை கேட்குறேன். நான் வெளியில் வந்துட்டேன், அறிவிச்சிட்டேன். இந்தியா கூட்டணி நான் இல்லை. உங்களை பாரத பிரதமரை பார்க்கறதுக்கு கூட அப்பாயின்மெண்ட் என்னது ஒத்த ஓட்டு ஏசி சண்முகம், ரெட்டை ஓட்டு பாரிவேந்தர் இவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு எடப்பாடி தடுக்கிறாரு. அது சும்மா ஒரு செகண்ட் ஏர்போர்ட்டில் நின்று ஒரு பொக்கை கொடுக்க உங்களால் முடியல. அவ்வளோ கேவலப்படுறதுக்கப்புறம் இன்னும் எதுக்கு தொங்கினுக்கிறாருன்னு கேட்க உரிமையாக கேட்குறேன். நான் அமமுக வேட்பாளர் ஆயிரவளுக்கு தொகுதியில் இருந்த வேட்பாளர் அவங்கள கேட்குறேன். சாம்பிள் திமுக சொன்னே இன்னைக்கு திமுக ஓட்டு போடுவோம்னான்னு தெரியாத நிலைமையில இருக்கு. இந்த முறை சுதந்துட்டான். யாருமே சம்பாதிக்கலாம். திமுக ஆட்சியில் பிரச்சனை இல்லை. எல்லாரும் மேலத்தில் அவங்க குடும்பம் மட்டும் சம்பாதிக்கும். ஆனால் தொண்டனுக்கு சம்பாதிக்க முடியல. திமுக தொண்டை திருமாவளவன் தொண்டை சம்பாதிக்கிற அளவுக்கு கூட இவங்களால சம்பாதிக்க முடியல. திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க. எம்எல்ஏ எம்பி கவுன்சிலருங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க. தலை கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு திமுக ஆட்சியில் ஒரு வேலை கூட நடக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 34 மந்திரி சபையில் இருக்கிற 34 மந்திரியில் ஒரு 4-5 மந்திரியை தவிர மற்ற யார் சொல்கிறதையும் எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கேட்கறது இல்லைங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. விஜய் அவர்களுடைய ஈரோடு பேச்சு இன்னும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பிரளயத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய எதிரி திமுக தான், திமுக தீய சக்தி, தூய சக்தியாக நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விஜய் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கொங்கு மண்டலத்தில் அது தனக்கு அது அதிகமான செல்வாக்கு இருக்குதுன்னு அண்ணன் செங்கோட்டையன் நிரூபிச்சிருக்கிறார். எடப்பாடியை விட அதிக அளவில் எனக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆனால் அண்ணன் எடப்பாடியை நேற்று நிரூபிச்சிட்டார். இது முழுக்க அண்ணன் எடப்பாடியோட இது எடப்பாடிக்கு எதிராக திரட்டப்பட்ட கூட்டம். இவங்க சொல்கிறாங்க தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம்னு. ஆனால் களத்திலேயே இல்லாதவங்களை பற்றி பேசணும்னு சொல்லி திமுகவை அட்டாக் பண்ணதை விட கேவலப்படுத்திருக்கார் தளபதி விஜய். இந்த புரட்சி தளபதி விஜய் அண்ணன் செங்கோட்டையன் அவருக்கு இல்லை, அதுதான் ஒரு விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னா புரட்சி தளபதி அப்படிங்கிற பட்டத்தை செங்கோட்டையன் விஜய் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது புரட்சி தலைவருக்கு நிகராக அவரை பார்க்கறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு புரட்சி தமிழருக்கு ஒரு செக்கு வைக்கணுன்றதுக்காக அந்த பட்டத்தை அவர் மிக சாதுரியமாக அண்ணன் செங்கோட்டையனுக்கே உரிய இதை கொடுத்துருக்காரு. அதையும் தளபதி ஏற்றிருக்கிறாரு. அதை விட தளபதி பாராட்டியிருக்கிறாரு. அப்படி பாராட்டியிருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் கிடைச்சது இது வரைக்கும் அது மாதிரி யாரையுமே அவர் சொன்னதில்லை. யார்? தளபதி விஜய். எங்களுக்கு பெரிய பலம், பெரிய பலம்ன்றதை நேற்று கண் கூட பார்த்தாரு. அதை விட அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிற ஸ்டைல் அம்மாவுக்கு எப்படி நடத்துகிறாரோ, புரட்சித் தலைவருக்கு எப்படி வழி நடத்தினாரோ, அதே மாதிரி எந்த ஒரு சின்ன சேதாரம் இல்லாமல் அண்ணன் செங்கோட்டையன் நடத்தி கொடுத்தது மிகப்பெரிய அழைப்பார் இது. அதுவும் இல்லாமல் தளபதி விஜய் நேற்று என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் அந்த ஈரோடு கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் பண்ணக்கூடாது, தமிழகம் மொத்தத்தையும் நீங்கள் பாருங்கன்ற மாதிரி ஆக்சுவலி புஷி ஆனந்த ஒரு அடி இறக்கி செங்கோல் கொடுக்கும்போது அந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டாரே தவிர புஷி ஆனந்த அண்ணனை கூப்பிடல, கழகத்தின் பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? அதனால் செங்கோட்டையன் 3வது இடத்துல இருந்த செங்கோட்டையன் இப்போது இந்த கூட்டத்துக்கு அப்புறம் 2வது இடத்துக்கு அடுத்து செங்கோட்டையன் தான். ஈரோடு
இது வந்து பறைசாற்றி இருக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ செங்கோட்டையன் அவர்களை பார்க்கும்போது நீங்கள் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 78 வயது அப்படிங்கிற நிலையில் ஒரு 30 வயது, ஒரு 25-30 வயது குறைந்த நிலையில் ஒரு இளைஞர் போல அங்கே செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் எப்பவுமே இளைஞர் போல தான் இருப்பார், நம்மளுக்கு தெரியும். அவர் ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார். டெய்லி அவருக்கு ஒரு துளி தொப்பை கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இந்த வயசுல ஹெல்த்து நல்லா இருப்பார். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ்வார் அண்ணன் செங்கோட்டையன். அண்ணன் இந்த இது மூலம் செங்கோட்டையனுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். அதே டைமில் அண்ணன் எடப்பாடிக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லைனா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு முன்னாடி இந்த இயக்கத்தில் நான் பணியாற்றுகிறேன்ற காரணத்தினால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இனிமேலாவது அண்ணன் எடப்பாடி அவர் வீண் பிடிவாதத்தை விட்டுட்டு அங்கே அவர் வந்து செங்கோட்டையன் அண்ணன் வந்து தளபதி விஜய் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. கடைசி யார் வந்தாலும் அண்ணன் செங்கோட்டையன் மாதிரி, அதான் செங்கோட்டையன் போன்றவர்கள், அதாவது செங்கோட்டையன் போன்ற நீண்ட நெடிய அனுபவம் பலர் வந்து வருவதற்கு தயாராக இருக்காங்க. யாராரு தெரிஞ்சிச்சு, அண்ணன் பண்டுட்டியாரு, வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், வெள்ளமண்டி நடராஜன், எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அண்ணா காலத்தில் இருந்தவர். அதாவது செங்கோட்டையனை விட சீனியர்னு பார்த்தா அண்ணன் பண்டுட்டியார். அது இந்த இங்கே வந்து டெல்டா மாவட்டத்துக்கு இருக்கு, தஞ்சாவூர், திருவாரூர், இதுக்கெல்லாம் வந்து அண்ணன் வைத்தியலிங்கத்தை நியமிக்க போகிறாங்க. இங்கே எப்படி செங்கோட்டையனை நியமிச்சாங்களோ இந்த 4 மாவட்டத்துக்கு, அதே மாதிரி இந்த 4 மாவட்டத்துக்கு வைத்தியலிங்கம். ஆனால் சமீபத்தில் தான் வைத்தியலிங்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் தாவேக்கா செல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது, ஒரு ரூமர் தான் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. அரசியல்வாதிங்க எல்லாம் அப்படி தாங்க சொல்லுவாங்க. வைத்தியலிங்கம் அண்ணன்கிட்ட நானே பேசியிருக்கேன். அவன் வைத்தியலிங்கம் அண்ணன் போலான்றதை பச்சை கொடி காட்டியிருக்காரு. அதில் வந்து நீங்கள் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எடப்பாடி அண்ணன் திருந்தலைன்னா அவர் திருத்தப்படுவார்னு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் சொன்னார். அவர் திருந்தவும் மாட்டார், திருத்தப்படவும் மாட்டார். புரியுதுங்களா? இவங்க புரியல. அவர் ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணமே அவர் கிடையாது. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தை தான் கண்ட்ரோலுக்கு வச்சிங்கன்னா போதும். அதில் இருக்கிற சொத்து புத்துலாம் நான் ஏகப்பட்ட லட்சம் கோடி, இது 1000 கோடிக்கு மேலே சொத்து புத்துலாம் இருக்குது. அது இருந்தால் போதும் நம்மளுக்குன்ற அளவுக்கு அவர் வந்துட்டார். அது ஒரு சின்ன அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் மதிமுக போட்டு கழுது தேஞ்சு கட்டரும்பான மாதிரி ஆகிட்டார். இப்பவும் கடைசி வாய்ப்பு கேட்டு போல் அவங்க 23ஆம் தேதி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டேட் எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்காங்க. 15ஆம் தேதின்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி என்னன்னா இந்த கூட்டத்துக்கு பிறகுவாது நீ திருந்துவியான்னு பார்க்குறாங்க. இல்லை யார் டேட்டு கொடுத்துருக்காங்க? வைத்தியலிங்கமும் ஓபிஎஸ் அண்ணனும் 15ஆம் தேதின்னு கெடு வச்சாங்களே, அந்த கெடுவை வந்து ஒரு வாரம் தளர்த்திருக்காங்க. அதனால தான் நேற்று வந்து அந்த ஒரு வாரத்தினுடைய பின்னணி தான் நேற்று வந்து வேலுமணியோட நண்பர்சன் சிவி சண்முகனுடைய ராதாகிருஷ்ணன், நியூஸ் ஜேயோட எடிட்டர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு மிரட்டப்பட்டாங்க. அமித்ஷா மிரட்டினார், புரியாது இவங்களுக்கு பல அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனை வச்சு மிரட்டினாங்க நேற்று டெல்லியில். யாரை? எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு அமைச்சர்கள் குழு வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு, கொங்கு மண்டலத்துக்கான ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்னங்க ப்ராஜெக்ட்? ஆளுங்கட்சி திமுக இவங்களாம் ஆளுங்கட்சி ஆகுறாங்க. இவங்க என்ன ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க? திமுக மீறி யாருக்கு காது குத்துறாங்க? போய் அங்கே போயிட்டு இது துண்டு மறைச்சின்னு வந்தார் எடப்பாடி. அது மாதிரி எதுக்கு போய் இல்லப்படியே சொல்லுங்கள், பேச தேர்தல் விஷயமா பேச போனால் ஏன் சொல்ல மாட்டேங்க? மிரட்டப்பட்டாங்க. எனக்கு வந்த தகவல் 100% உறுதி. இவங்க எல்லாரும் மிரட்டப்பட்டாங்க. அண்ணன் சிவி சண்முகம் துபாயில் அவங்க அண்ணன் தம்பி பேரில் வாங்கின சொத்து பட்டியலில் காமிச்சாங்க. அந்நிய செலவாணி மோசடி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஜாக்கிரதைங்க. நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். இந்த 4 நாள் டைம் உங்களுக்கு, 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து யாருன்னா எல்லாம் திகார் சதிக்க சொல்லுவது உறுதி. சொல்கிறாங்க வேலுமணிங்க சொல்கிறேன், இவ்வளோ நாள் உங்கள் மேலே சாப்பிட்டு காரணம், இனிமேல் உங்களுக்கு சாப்பிட்டு காரணம்லாம் கிடையாது. ஒன்றுக்கு வழிக்கு வரீங்களா இல்லைனா அவங்களுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு மிரட்டப்பட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க நேற்று. இப்போது இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு அந்த இரவு டின்னர் வந்து துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய இல்லத்தில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான இங்கிருந்து சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு விருந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் கூட இங்கே இருந்து அங்கே போயிட்டு அவர் மூலியமா இந்த அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலாம். இவங்களுடைய அடிப்படை என்னென்னா ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாது, டிடிவியை சேர்க்கக்கூடாது, தானும் ஜெயிக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்க, தானும் படுக்க மாட்டாங்க. இவங்களுடைய கொள்கையே அப்படி தான் இருக்குது. வெற்றி பெறத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்க கையில் ஏதாவது ஒரு வியூகம் இருக்கா? ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி ஒரு சின்ன கூட்டணி கட்சிக்கிற வரானா? இந்த இங்கே இருக்காரு யார்? வேல்முருகன் பண்டுட்டியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவரு கூட தாவேக்கா கிட்ட தான் பேசுகிறாரு. கிருஷ்ணசாமியும் தாவேக்கா கிட்ட தான். உங்கள் கையில் இருந்த தேமுதிகவை தவிர வேறு யாரும் தேமுதிக ஒன்று தான் பொட்டிக்கு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட வந்தால் வரலாம், வேறு யாரும் வரமாட்டாங்க. உங்கள்கிட்ட எழுதி வச்சுக்க நான் சொல்கிறேன். எஸ்டிபிஐ கட்சி கூட வராது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சி கூட வராது. இல்லை பாஜக இருக்கிறதுனால அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லைங்க சொல்கிறேன், அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்தாங்க இல்லையா 2020, அவங்க கூட இருக்க மாட்டாங்க. இருக்கிற ஒரே பணத்துக்கு வேலை போகிற யாருன்னா, கொள்கைக்கு வேலை போனால் பரவாயில்ல, பணத்துக்கு வேலை போகிற ஒரே கட்சி யாருன்னா தேமுதிக அக்கா பிரேமலதா தான். அந்த பிரேமலதா ஒன்றா பணத்துக்கோசம் நீ கொடுக்குற 100 கோடி 200 கோடிக்கு ஆசைப்பட்டு வரலாமே தவிர நீங்கள் கண்ணு கெட்டின தூரம் யாரும் வரதுக்கான
இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சியாக வச்சுட்டு போனாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா. அந்த கட்சி 3வது கட்சியாக இந்தியாவிலே காங்கிரஸ் பிஜேபிக்கு அடுத்த கட்சி யாருன்னா இந்தியாவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53% வாக்கு சங்கையோட கொடுத்துட்டு போனாங்க. உன்னுடைய நிலைமை இன்னைக்கு என்ன 15% கீழே போயிடுச்சு. தொங்குற எல்லார்கிட்டையும் போய் இப்போ டெல்லியில மிரட்டப்பட்டாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக மிரட்டப்பட்டாங்க, என்ன சொல்லி மிரட்டப்பட்டாங்க? ஏன்னா தான் பாஜக அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க. பாஜக கூட்டணி இருக்காங்க. நீங்கள் இவங்களெல்லாம் சேர்க்கணும்னு என்டிஏ கூட்டணியில் இருந்ததுனால தானே 18% அவங்களுக்கு பிஜேபிக்கு. நீ டிடிவி சாரை கைட்டி விட்டு ஓபிஎஸை கைட்டி விட்டு சின்னம்மாவை கைட்டி விட்டா எப்படி வரும் ஒன்று கூட்டணி? அவங்களும் வேற எங்கேயோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களே மிரட்டப்பட்டு தான் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து அன்பாலாம் வச்சுருக்கல யாரை அண்ணன் டிடிவி சாரையும் ஓபிஎஸ்ஸையும் எந்த அன்பு காட்டுவீங்கள போனோன்னா உங்களை தூக்கி இந்த கேஸ் இருக்குது, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்குது. ஏற்கனவே இந்த விகாஸ் கேஸில் டிடிவி சாரும் தியாகத்தலைவி சின்னம்மா மேலே 2 எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. இதில் அந்நிய செலவாணி அந்நிய செலவாணி சர்க்கரை ஆலை வாங்கிய சர்க்கரை இது நிறைய கேஸ் அவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே 480 கோடி ஜியாஸ் சால்மியா விற்று கட்டிட்டாங்க. இன்னும் 2 கேஸ் போட்டு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது. இவங்களாம் எப்படி பிஜேபியை தாண்டி திரும்ப வெளில போக முடியும்? அந்த அம்மாவுக்கு இன்னும் கேட்டே தூக்கல அவங்க. டிடிவி சார் வாய்க்கையே சொன்னார். என்ன சொன்னார் சார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்க கேண்டிடேட்டாக இருந்தால் நான் ஆதரிக்க மாட்டேன். நீ இப்போ ஏன் சொல்ல மாட்டேங்க? அது அழுத்த திருத்தமாக டிடிவி இப்போ யூ-டர்ன் அடிக்க துவங்கி விட்டார் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ சமீப காலமாக எடப்பாடியார் குறித்து பேசாமல் இருக்கிறதுனால. அதுதான் சொல்கிறேன் வரேன். எப்படி அண்ணாமலை வந்து இப்போ நம்ம கட்சி இது உன்னுடைய கொள், உன் சொந்த பிரச்சனை வேற, உன் சொத்து பிரச்சனை வேற, இது கட்சி தொண்டை உங்களை நம்பிக்கை லட்ச தொண்டை இருக்கிறான். அந்த தொண்டனுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாமல் சொந்த சுயநலத்துக்கோசம் நீ பிஜேபி ஏன் தொங்கின்னுக்கிற? வெளியில் வந்துட்டல்ல. டிடிவி சாரை கேட்குறேன் நான். வெளியில் வந்துட்டேன், அறிவிச்சிட்டேன். என்டிஏ கூட்டணி நான் இல்லை. உங்களை பாரத பிரதமரை பார்க்கறதுக்கு கூட அப்பாயின்மெண்ட் என்னது ஒத்த ஓட்டு ஏசி சண்முகம், ரெட்டை ஓட்டு இந்த காலேஜ் நடத்துகிற எஸ்ஆர்எம் காலேஜ் பாரிவேந்தர் இவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு எடப்பாடி தடுக்கிறாரு. அது சும்மா ஒரு செகண்ட் ஏர்போர்ட்டில் நின்று ஒரு பொக்கை கொடுக்க உங்களால் முடியல. அவ்வளோ கேவலப்படுறதுக்கப்புறம் இன்னும் எதுக்கு தொங்கினுக்கிறாருன்னு கேட்குறேன். உரிமையாக கேட்குறேன். நான் அமமுக வேட்பாளர் ஆயிரவளுக்கு தொகுதியில் இருந்த வேட்பாளராக உங்களை கேட்குறேன். இப்போ டெல்லி பாஜகவுடைய மிரட்டல் தான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் விஜயோடு கைகோர்க்க செல்லாமல் இருப்பதற்கான காரணம். ஆர்கே நகர் ஜெயிச்சிங்கன்னா நீங்க பிஜேபி எதிர்த்தீங்க, ஜெயிச்சிங்க. இன்னைக்கு நீங்க ஏன் தொடர்ந்து டிடிவி சார் தோத்துட்டு அவரே தோக்குறாருன்னா காரணம் என்னன்னா உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு டிடிவி சாருக்கு ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் தென்படுது. ஸ்டெடி மைண்ட் இல்லை. போன வாரம் பேட்டியில் ஒன்று சொல்றாரு, இந்த வாரம் பேட்டி அது இதுவும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. டெல்லியுடைய மிரட்டல் வந்து இவங்களை வந்து நிலைகுலைய வைக்கிறதா எப்படி? ஆமாம், நிலைகுலைய வைக்கிறது, 100% நிலைகுலைய வைக்கிறது. அதனால தான் அந்த இவங்களை யாரையும் நம்பாமல் அந்த ஓட்டு வந்து ஷேரிங் வந்து சிறுபான்மை ஓட்டுலாம் வந்து இப்போ யாருக்கு போகுதுன்னா தாவேக்காவுக்கு போகுது. நம்ம அன்றைக்கே சொன்னோம், தாவேக்கா இவங்க எல்லாருமே குறைச்சி மதிப்பிடுறாங்க. அங்கே ஒரு வழி நடத்துறதுக்கு ஒரு சாரதி இல்லாமல் இருந்தது. அதை வந்து அண்ணன் செங்கோட்டையன் பார்த்த சாரதியாக போய் நம்மளாம் மண்குதிரைன்னு வச்சுருந்த அந்த பார்த்த சாதி அங்கே போய் பொன்குதிரையாக மாறி இருக்குது. நம்ம பலமுறை அவர் ஒரே மண்குதிரைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அங்கே போனோன்னா அது பொன்குதிரையாக மெழுது. அங்கே அவர் வந்து தளபதி விஜயை வந்து முதலமைச்சராக ஆக்காமல் விட மாட்டேன், கோட்டைக்கு செல்லாது வைக்காமல் விட மாட்டேன்னு சபதம் ஏற்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பாதிச்சிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியாரால். இந்த அவர் கெடு கொடுத்தும் போதே அவரை பேசி சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா? இவங்களுக்கு இருக்கிற ஒரே செல்வாக்கு அந்த கொங்கு மண்டலம் தான். அங்கேயும் நீங்கள் சரிபாதியாக ஏற்றிங்கன்னா அப்புறம் எப்படி ஜெயிப்ப போகிறீங்க? இல்லை, இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய இந்த ஈரோட்டில் நடந்த ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக கொங்கு மண்டலம் விஜய் பின்னாடி திரும்பி விடுமா? இல்லை, கரூர் மாவட்டம் எப்படி இருந்தது? 41 பேர் செத்தாங்க, மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்தது. இங்கே காவல்துறை 84 கண்டிஷன் போட்டாங்க. அவ்வளோ கண்டிஷன் மீறி சிறப்பாக நடத்தினாங்களே, அவ்வளோ கூட்டம் வந்தது. இது நீங்கள் இதுக்கு பேராமீட்டர் என்ன? அன்லஸ் நீங்கள் ஓட்டு தேர்தல் அன்றைக்கி நீங்கள் போட்டு கவுண்டிங்கில் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போயே அதுக்கான பட்டோலி வீச ஆரம்பிச்சிச்சு தாவேக்கால. ஆனால் அதே நேரத்தில் வந்து எதிரில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய விமர்சனம், அதே நேரத்தில் நாம வந்து டிவியில் பார்த்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் பெருமளவு கூடியிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிலோ 30 அப்படிங்கிற லெவலில் தானே இருந்தது. இளைஞர்கள் கூட்டம் தானே 90% இருந்தது. ஒரே விஷயம், ஓட்டு போட வரவங்க இளைஞர் தானே வராங்க, வயசானவங்க வந்து ஓட்டு போட போகிறாங்க. இல்லை, 15 வயசு 16 வயசு 17 வயசு விஷயம் சார். இளைஞர்களுடைய அப்பா அம்மா யாருக்கு பசங்க சொல்கிற பேச்சு தானே கேட்பாங்க. எம்ஜிஆர் இதே தானே சொன்னீங்க நீங்கள். எம்ஜிஆர் 1972 கட்சியாக இருப்பது விஸ்வநாத் சாக்குச்சி ஜெயிக்காது கருணாநிதி அண்டர்எஸ்டிமேட் போட்டார். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி வந்து அண்டர்எஸ்டிமேட் போட்டார். அதனோட விளைவு தான் 13 வருஷம் 3 முறை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் இருந்தார். அதனால் யாருமே அண்டர்எஸ்டிமேட் போடாதீங்க. அவர் 3 தலைமுறை பார்த்துருக்காரு. யார்? விஜய். அவங்கெல்லாம் இப்போ விஜயோட ரசிகர்கள்லாம் இப்போ வந்து 3வது கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் அப்படிலாம் போடாதீங்க. இன்றைக்கி வந்து திமுக மேலே ஒரு, அதாவது ஸ்டாலின் நல்லாட்சி தராருன்றல மாற்று கருத்தே இல்லை. அவருடைய எண்ணம் செயல்பாடு பற்றி நம்ம பெருமளவில் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதிகாரிகள் அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள். கலைஞர் ஆட்சி தரவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிற தளபதி ஸ்டாலின்
கலைஞர் ஐயா அவருடைய ஆட்சியை தரலை. அதிகாரி, அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அதிகாரியோடைய ஆட்சியை அவங்க என்ன சொல்கிறாங்களோ, உதயச்சந்திரன் முருகானந்தம் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாரு. அது எப்படி மக்களாட்சியாக நம்ம எடுத்துக்க முடியும்? அது ஒரு கவர்னர் ஆட்சி தானே. எந்த கவர்னர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே கவர்னர் ஆட்சி தான் நடத்துகிறாங்க. அதிகாரிங்க ஆட்சி தான் நடக்குது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆட்சி தான் நடக்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆட்சி தான் நடக்குது. அதில் வந்து தொண்டனுடைய அதில் திமுக தொண்டனே வெறுத்து போயிருக்கானே. சர்வே ரிப்போர்ட் அதுதானே சொல்லுது. சர்வே சாம்பிள் என்ன சொல்லுதுன்னா திமுக தொண்டனே இன்றைக்கி திமுக ஓட்டு போடுவானான்னு தெரியாத நிலைமையில இருக்குது. இந்த மாதிரி சோர்ந்துட்டான். யாருமே சம்பாதிக்கலாம் திமுக ஆட்சியில் பிரச்சனை இல்லை. எல்லாரும் மேலத்தில் அவங்க குடும்பம் மட்டும் சம்பாதிக்க, ஆனால் தொண்டனுக்கு சம்பாதிக்க முடியல திமுக தொண்டை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, திருமாவளவன் தொண்டை சம்பாதிக்கிற அளவுக்கு கூட இவங்களால சம்பாதிக்க முடியல. திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, எம்எல்ஏ எம்பி கவுன்சிலருங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க. அதில் கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு திமுக ஆட்சியில் ஒரு வேலை கூட நடக்கிறதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 34 மந்திரி சபையில் இருக்கிற 34 மந்திரியில் ஒரு 4-5 மந்திரியை தவிர மற்ற யார் சொல்கிறதையும் எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கேட்கறது இல்லைங்க. கண்கூட இந்த மனோ தங்கராஜ், சின்ன மாதிரி ஜூனியர் மினிஸ்டருங்களாம் இருக்காங்க இல்லையா, மனோ தங்கராஜ், சின்ன அந்த மதிவேந்தன், இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் சுத்தமாக எந்த அதிகாரியுமே டிபார்ட்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.